ஆதி பாரதி சீரியலில் பார்ட் 2க்கான செம்ம மாசான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். சாரதாம்மா ஃபங்க்ஷன் பாரதிக்காக வந்து ஆசையாக கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் அறிவோட ஆளுங்க எல்லாம் சுற்றி வளைச்சிடுறாங்க. சாரதாம்மாவை செம்ம மாசாக காப்பாற்றி அழைச்சிட்டு வராங்கன்னே சொல்லலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் லைக் பட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் பாரதி வந்து ரொம்ப கவலையோடு இருக்கப்போ ஆறுதல் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆமாம், எதுக்காக இவ்வளோ தூரம் வந்து குழப்பிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறப்ப, எனக்கு வந்து எல்லா உண்மையும் தெரிஞ்சதுக்கப்புறம் நான் என்னால் எப்படி பொறுமையாக இருக்க முடியும் அப்படின்னு பாரதி வந்து சொல்கிறாங்க. என்ன சொல்கிற, தமிழ் விஷயத்தில் யார் என்ன பண்ணாங்கிற விஷயம் எல்லாமே உனக்கு தெரியுமா அப்படின்னோன்னா, ஆமாம் அது தெரிஞ்சால் வந்து நீ ரொம்ப வருத்தப்படுவேன், அதனால தான் நான் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படி என்ன விஷயம், பரவாயில்ல, எதுவாக இருந்தாலும் உண்மை தெரிஞ்சிச்சுன்னா சொல்லிடணும், ஆதியே என்கிட்ட சொல்லாமல் இருக்காங்க அப்படிங்கிறப்ப அதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு அதிரடியாக சொல்லிகிட்டு இருக்காங்க. என்ன விஷயம் அப்படிங்கிறப்ப பாரதி வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி எல்லா பிரச்சனைக்கும் காரணம் சாரதா அம்மா தான். அவங்க தான் வந்து திட்டம் போட்டு எல்லா விஷயத்தையும் வந்து பண்ணியிருக்காங்க. அவங்க இப்படிலாம் செய்வாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் முதல்ல இருந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. சாரதா அம்மா மேலே பழியை போட்டு இது எப்படி உன்னால் உறுதியாக சொல்ல முடியும், ஆண்டாள் எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க. இங்கே பாரு, நீ மறுபடியும் வந்து ஒரு வேளை தப்பாக வந்து யோசிச்சுருந்தேன்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்து மறுபடியும் மன்னிப்புக்கு ஆதிக்கிட்ட கேட்டேன்னா வந்து அது சரியாக வராது, மேற்கொண்டு பெரிய பிரச்சனை ஆகிடும், நீங்கள் 2 பேரும் பிரியிற அளவுக்கு கூட போயிடும். அதனால தான் நான் இப்போ பொறுமையாக இருக்கேன். இந்த ஃபங்க்ஷனுக்கு அவங்க எப்படியாவது வரணும், அவங்கள பார்த்து நான் நேருக்கு நேர் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நிச்சயமாக எனக்கு தெரியும், ஒரு வேளை வந்து அவங்க தப்பு பண்ணாமல் இருந்தான்னு எவ்வளோ ஆண்டாள் சொல்லி பார்க்குறாங்க. அதெல்லாம் கிடையாது, அவங்க தான் பண்ணியிருக்காங்கன்னு என்னால் இந்த தடவை உறுதியாக சொல்ல முடியும். ஆதி வந்து வேணுன்ட்டே வந்து அவங்க அம்மாவையும் சரி அழகர் 2 பேரும் சேர்ந்து திட்டம் போட்டு காப்பாற்றிருக்காங்க. அது எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். சரி, இதை பற்றி இனிமேல் பேச வேணாம், ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடக்கணும், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு வர்றாங்க. அந்த சமயத்தில் அறிவு வந்து பேசிகிட்டு இருக்காங்க அவங்க ஆளுங்க கிட்ட. நிச்சயமாக சாரதா வருவாங்கன்னு நம்புறீங்களாப்பா அப்படின்னு கேட்டுட்டு இருப்பா. அவள் வருவா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஆட்டோவில் வந்து இறங்குறாங்க சாரதா அம்மா. ஃபங்க்ஷனுக்காக பாரதி வந்து நல்லா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணலான்ட்டு வந்து கொஞ்சம் மன வருத்தத்தோடையே வந்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் பார்த்தா அறிவோட ஆளுங்க எல்லாரும் 4-5 பேர் சுற்றிடுறாங்க, கையை பிடிச்சிட்டு அவங்களால பதில் பேச முடியாத அளவுக்கு மாட்டிக்கிட்டாங்க. யாரா நீங்கள் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கப்போ அவங்க வந்து அந்த அதிரடியாக ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இந்த செம மாதம் வந்து அழகர் வந்து அந்த இடத்துல வந்து தடுத்து காப்பாற்றுறாங்கன்னே சொல்லலாம். சாரதாம்மாக்காக வந்து செம மாதம் வந்து அவங்க வந்து நல்ல வேளை அழகர் வந்துட்டா, இல்லைன்னா என்ன ஆயிருக்குன்னு ரொம்ப பயத்தோடு இருக்கிறப்ப, அம்மா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அதான் நான் வந்துட்டேன் இல்லைன்னு சொல்லிட்டு டிஷ்யூம்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னா இங்கே வந்து அறிவு வந்து சரி பேசாமல் போயிடலாமா, இவன் தான் சண்டை பயங்கரமாக போடுவான்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. வெறும் என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம், எது வேணால் நடக்கலாம், அவன் ஒருத்தன் தானே இருக்கான், 5-6 பேர் இருக்காங்கல்ல அப்படிங்கிறப்ப, அப்பா உனக்கு அவனை பற்றி தெரியாது, ஸ்வேதா வந்து சொல்கிறாங்க, அவன் செமையாக சண்டை போடுவான்ப்பா, ஏற்கனவே நான் ஒரு தடவை அவங்ககிட்ட வந்து மாட்டிக்கிட்டு முடிச்சிருக்கேன், அதனால் இப்போதைக்கு பேசாமல் போகிறது தான் சரி அப்படின்னு சொல்கிறப்ப பார்த்தா எல்லாரையும் ஸ்வேதா சொன்ன மாதிரியே வந்து எல்லா திட்டத்தையும் சொதப்பி விட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையும் அடித்து ஓட விட்டுட்டு காப்பாற்றிடுறாங்க. இந்தாங்கம்மா தண்ணியை குடிங்க, நீங்கள் எதுக்காக வந்து இப்படி வந்து ஆதியை விட்டுட்டு போவீங்க அப்படின்னு சொல்கிறப்ப, அவங்க நல்லா இருக்கணும், பாரதி நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான். பாரதி வந்து எப்போவுமே தப்பாக தான் யோசிப்பாங்க. அதுக்காக வந்து நீங்கள் உங்கள் பையனை விட்டுட்டு போயிட்டீங்களா, அவன் வந்து நீங்கள் எல்லாமே நல்லா இருப்பான்னு சந்தோஷமாக இருப்பான்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா, துளி கூட கிடையாது, அவன் அவ்வளோ கவலையோடு உங்களை வந்து தேடிக்கிட்டு இருக்கான் அப்படின்றப்ப, அது எனக்கு நல்லாவே தெரியும்பா, நீங்கள் விளம்பரம் பண்ணி இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து பாரதிக்கு வைக்க போகிறேன்னு சொல்கிறப்பயே என்னை வர வைக்கிறதுக்காக தான் அப்படிங்கிற விஷயம் எனக்கு என்ன தெரியாமையாக இருக்க போகுது, எல்லாம் தெரிஞ்சு தான் வந்தேன். ஆனால் இனி வந்து நான் ஆதி கூடயும் சரி பாரதி கூடயும் வந்து ஒன்றா இருக்கணுங்கிற எனக்கு எண்ணம் துளி கூட கிடையாது. நான் வந்து சும்மா இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு ஓரமாக யாருக்கும் தெரியாமல் நான் வந்ததும் தெரியக்கூடாது, போனதும் தெரியக்கூடாது, சத்தம் இல்லாமல் வந்து இவங்க ஃபங்க்ஷனை பார்த்துட்டு கிளம்பி போயிடலான்னு தான் நினச்சிருக்கேன். எனக்கு நீ இந்த உதவியை மட்டும் செய்ய அப்படின்னு சொல்லி அழகர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. என்னம்மா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் காணுமேனு அவன் எவ்வளோ தூரம் வந்து சாப்பிடாம கொள்ளாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான் தெரியுமா, எல்லாம் தெரியும். 1000 வந்து சுற்றி அன்பாக பார்த்துக்கிட்டாலும் ஆதியை நீங்கள் பார்த்துக்கிற மாதிரி வருமா, அம்மா பாசத்துக்கு ஈடு என ஏதாவது இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போ அழகர் பேசணுன்னு, சரி வா கிளம்பி போகலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் வராங்க. அப்போ தான் வந்து கோவிலில் வந்து ஃபங்க்ஷனுக்கு வந்து தேவையானது எல்லாமே ஏற்பாடு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக பாரதிக்கு வந்து மாலை போட சொல்கிறாங்க. ஏன் உங்கள் அம்மா இன்னும் வரலையா அப்படின்றப்ப, மாமியார் வருவாங்க, வந்துட்டுருக்காங்க, நீங்கள் வந்து அடுத்தது ஆக வேண்டிய வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லி, சரி நாத்தனாராக இருக்காங்களா அப்படின்னு கேட்டோன்னா, இதோ தான் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டாள் என் தங்கச்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஆதி வந்து அறிமுகப்படுத்திட்டான். ஆதி உடனே ஆண்டாள் வந்து பாரதிக்கு மாலையை போட்டு வந்து 2 பேரும் வந்து ஃபங்க்ஷனை வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஆதிக்கு மாலையை போட்டுட்டு அந்த சமயத்தில் இவங்க இவ்வளோ தூரம் சிரித்து சந்தோஷமாக இருக்கிறத பார்த்தாலே எனக்கு வந்து அவ்வளோ தூரம் கோவமாக வருது, எப்படி இவங்க நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தர்மலிங்கம் வந்து ஓரமாக நின்று ஒளிஞ்சு பார்த்துக்கிட்டு கையில் வந்து இடுப்பில் வச்சுருக்க ஒரு பொருளை நினச்சிக்கிட்டே வந்து ஆதியை வந்து பழி வாங்காமல் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு கோவத்தோடு வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ பாரதி வந்து கவலையோடு வந்து மனசார வேண்டிக்கிட்டு இருக்காங்க.
ஆண்டவா எப்படியாவது இந்த சாரதாம்மா வந்தாகணும், இன்றைக்கே எல்லா பிரச்சனையும் வந்து முடிவுக்கு வரணும், அவங்கள வந்து நான் கேள்வி கேட்கணும், அவங்க எதுக்காக வந்து என் பொண்ணு மேலே வந்து அவ்வளோ வெறுப்போட கோவத்தோடு இருக்காங்கங்கிற விஷயம் வந்து தமிழ் மேலே எனக்கு தெரிஞ்சே ஆகணும். காசு பணம் தான் இந்த உலகத்தில் முக்கியம்னு எல்லாருமே நம்புகிறாங்களே, நம்ம என்ன அப்படியா நினச்சிக்கிட்டு இருக்கோம்? பேசாமல் எல்லாத்தையும் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு எங்களை வந்து தொந்தரவு பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி பேசி அவங்களுக்கு வந்து புரிய வச்சிடணும் அப்படின்னு அந்த சமயத்தில் தான் வந்து யோசிக்கிறாங்க ஆதி. எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு வந்து அம்மா நல்லபடியாக வரணும், அது அழகர் எப்படியும் வந்து பத்திரமா அழைச்சிட்டு வந்துடுவான் அப்படிங்கிற மாதிரி மனசில் நினச்சிட்டு இருக்கதோட எபிசோடு அதிரடியாக வந்து முடிக்கிறாங்க.